கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று வாசிக்கிறபடி, ஒருவன் ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அவன் அதன் வழியை நன்றாய் அறிந்து அதன் வழியாய் பிரவேசிக்க வேண்டும். எரேமியா 6:16 எழுதப்பட்டிருக்கிறபடி, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தில் நல்ல வழி எது என்று நின்று கேட்டு விசாரித்து பார்த்து கண்டுபிடித்து பின்பு அந்த நல்ல வழியிலே நடவுங்கள் என்று நம் ஆண்டவராய கர்த்தர் அறிவுறுத்துகிறதை வாசிக்கின்றோம். வேதத்திலே 2 வழிகள் இருக்கின்றதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒன்று வாசல் வழி, மற்றொன்று பக்க வழி. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசிக்காமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வசனம் 9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறபடி, இயேசு கிறிஸ்துவே ஜீவனுக்கு போகிறதான வாசலாயிருக்கிறார். மேலும் பக்க வழியாய் ஏறுகிறவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கின்றார்கள். யார் இந்த பக்க வழியாய் ஏறுகிறவர்கள்? எரேமியா 6:13-15 வரை எழுதியிருக்கிறபடி, அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகின்றார்களோ பரிசேதம் வெட்கப்படார்கள், நாணமும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவருக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேலும் யூதா நாளில் எழுதியிருக்கிறபடி, நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கின்ற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். வசனம் 8, 10, 11, 12, 13, 16 மற்றும் 19 குறிப்பிடப்பட்டுள்ள இவர்கள் யார் என்று பார்ப்போமானால், இவர்கள் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் என்று அறிய முடிகிறது. இவர்கள் மாம்சத்தை அசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கின்றார்கள். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கின்றார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்து கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ! இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிளேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டுப்போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தல்கிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள்.
இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகின்றவர்களும் தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கின்றார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகத்துதி செய்வார்கள். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. ஆனாலும் கிறிஸ்துவாகிய வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்களாகிய நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். மேலும் வாசல் வழியாய் பிரவேசிக்கின்றவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நல்ல அறிக்கை பண்ணுகிறவர்களாகவும், பக்க வழியாய் ஏறுகிறவர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய கிரியைகளினாலும் வார்த்தைகளினாலும் மறுதலிக்கின்றவர்களாய் இருக்கின்றார்கள். இந்த பக்க வழியாய் நுழைகிறவர்கள் 2 கொரிந்தியர் 11:13 எழுதப்பட்டிருக்கிறபடி கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்ப்போமாயின், வசனம் 3 பார்க்கிறபடி, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானால் என்று எழுதியிருக்கிறபடி, இந்த கள்ள போதர்களானவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்து கொண்டு ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணி கரைகளும் இலட்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையையும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆகையினால் பிரியமானவர்களே, வாசல் வழியாய் பிரவேசிப்பவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருப்பார்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா 17:5 எழுதியிருக்கிறபடி, இந்த பக்க வழியாய் நுழைகிறவர்கள் கர்த்தரை சார்ந்திராமல் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் மாம்ச பலத்தையே சார்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களில் மனுஷரிடத்தில் அடைக்கலம் தேடி ஓடாமல் தேவனையே நோக்கி பார்த்து சோதனையையும் பிசாசையும் உலகத்தையும் ஜெயித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு உண்மையான சாட்சிகளாக இருந்தார்கள். ஆனாலும் தற்காலத்தில் பக்க வழியாய் நுழைகிறதான அநேகர் தங்களுக்கு உபத்திரவம் வரக்கூடாது என்பதற்காகவும் உபத்திரவங்களுக்கு தப்பிப்பதற்காகவும் சர்ப்பத்தின் தந்திரத்தின்படியே தங்களுடைய மாம்சத்தின் யோசனையினால் தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு ஆபத்திலே தேவனை நோக்கி பாராமல் தங்கள் சுய பலத்தை சார்ந்து கொண்டு தேவனுடைய வல்லமையை மறுதலிக்கிறவர்களாய் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தாதவர்களாய் காணப்படுகின்றார்கள். இத்தகைய உபதேசம் சாத்தானின் தந்திரமாய் மனுஷரை வஞ்சிக்கின்றதாக இருக்கின்றது. அவர்கள் சத்தியத்தின் நிமித்தம் உபத்திரவப்படாதபடிக்கு மாயமுள்ள விசுவாசத்தை கொண்டிருந்து தன்னையும் தன்னை சார்ந்திருக்கிறவர்களையும்
வேறொரு சுவிசேஷத்தையும் அந்தி கிறிஸ்துவையும் வேறே ஒரு சத்தியத்தையும் பிரசங்கித்து நித்திய ஜீவனுக்கு புறம்பாய் அநேகரை வழிநடத்துகிறார்கள். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த பக்க வழியாய் நுழைகிறவர்களை நாம் அடையாளம் கண்டு அவர்கள் நித்திய ஜீவனுக்கு அந்நியராய் போகாதபடி அவர்களுக்காய் நாம் ஊக்கமாய் ஜெபித்து தேவனுடைய பலத்தில் நிலைத்திருந்து நாம் வாசல்களின் வழியாய் பிரவேசித்து நித்திய ஜீவனை பற்றிக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.